6 மாதத்துக்கு முன்னாடி என் மகனு இந்த கவிராஜ் மகளும் லவ் பண்ணி போயிட்டாங்க. போய் அங்கே சமயநல்லூர் ஸ்டேஷனில் ஆஜராகி அங்கே பேசி முடித்து எல்லாம் முடித்த பின்னாடி அடுத்து நகையை காணணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் வச்சு பேசுகிறோம். பேசி அங்கே எஸ்பி ஆஃபீஸில் பொய் கம்ப்ளைண்ட் சொல்லி ப்ரூவ் பண்ணி இது பண்ணியாச்சு. அதுக்கு பின்னாடி 4-5 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது அப்படியே இருந்துச்சு. இப்போ 1 மாதமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் மதுரையிலேருந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாரோம். பஸ்ஸை விட்டு இறங்கி வாரோம். கல்லை கொண்டு எழுதிட்டேன். பெரிய கல்லை தூக்கி கவிராஜன் எழுந்தோடனே அங்கனக்குள்ளே ஒரு பொம்பளை ஒரு எஸ்ஐ இருந்தாங்க. அவங்க ஒதுக்கி விட்டாங்க. போங்கன்னு ஒதுக்கி விட்டு நாங்கள் ஆஸ்பத்திரி டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்கோம். அதுக்கு முன்னே அங்கே வீட்டில் போய் பக்கத்து வீட்டுக்காரங்க பைக் அடிச்சுன்னு வரைக்கிட்டாங்க. எங்கள் பைக்கு நினச்சி வாடகை வீட்டில். அதுக்கு அடுத்த 5ஆவது நிமிஷம் இங்கே வந்து கீழே வச்சு விட்டாங்க. கவிராஜ் மகன் எங்கிட்ட வந்திருக்கேன். கவி, சாந்தகுமார் எல்லாம் அந்த குரூப்பு பூராமே அந்த சந்துவலி வந்து வச்சுருக்காங்க. என் பிள்ளைய பேரம்பேத்தி மக யாரும் வீட்டில் இல்லை. இருந்திருந்தா ஒரு ஆள் கூட உயிரோடு இருந்திருக்க முடியாது. வீடே எரிஞ்சு சென்ட்ரிங்கெல்லாம் கீழே விழுகிற ஸ்டேஜில் இருக்கு. ரொம்ப கொடூரமாக நகை 15 நகை எரிஞ்சு சாம்பலாக போச்சு. பணம் 2 லட்ச ரூபா வாங்கி வச்சுருந்தோம்ன்றாங்க. அது எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கண்ணே? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. டிஎஸ்பி வந்தாரு, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, போலீஸ்காரங்க, தீயணைப்புத்துறை அவங்க பூரா அவங்க வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து 1/2 மணி நேரமாக அமர்த்திருக்காங்க. அமர்த்திட்டு இப்போ அந்த அளவில் இருக்குது. பெட்ரோல் வெடி உண்டு. மயம் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்களா? யார் மேலேயும் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க? இப்போ கவிராஜன், சாந்தகுமார், கவிராஜன் மகன் அங்கே நொறுக்குனது வந்து கவிராஜன் பொண்டாட்டி, கவிராஜன் மக, இது சாந்தகுமார் பொண்டாட்டி, சாந்தகுமார் மக அங்கே பைக்கு நொறுக்குனது.